நீட் எக்ஸாம் வேணான்னு நினச்சாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கவே முடியாது. இப்போ எங்கள் நீட் அப்படின்னு ஒரு இருக்கனால தான் வந்து நாங்களாம் படிக்கிறோம். அப்படி பார்த்தா வந்து 11th 12th எக்ஸாமுக்காக கூட நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை கூட தான் நம்ம ரத்து பண்ணணும். பயப்படக்கூடாது. நம்ம எதை நினச்சோமே நம்ம வந்து அது வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இது இல்லைன்னா அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். இந்த நீட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி கான்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு 3 இருக்குது. இது நம்முடைய ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இராணுவத்துறை, வெளியுறவுத்துறை, விமானம், ஐடி அதாவது இன்கம் டேக்ஸ், பேங்கிங் இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட் அதாவது அந்தந்த மாநிலங்களுக்குள்ள உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், மீன்வளத்துறை, காவல்துறை, மின்சாரம். ஆனால் இராணுவத்துறை யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, காவல்துறை ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அது கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டும் முடிவெடுக்கலாம். அந்த முடிவு நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி அப்படிங்கிறது கான்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. அப்புறம் என்ன, நீட் அப்படிங்கிறது கல்வி கீழே தானே வருது, நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளை விட்டுற வேண்டியதானே அப்படி நிறைய பேர் கேட்கலாம். இதன் அடிப்படையில் தான் போன வருஷம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று மத்திய அரசு கொண்டு வர பார்த்தாங்க. அதை நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம், அந்த மும்மொழி கொள்கையோட பாடத்திட்டம் வந்துச்சு இல்லையா, புதிய பாடத்திட்டம், அது வேண்டாம், நாங்கள் கையெழுத்து போட முடியாது ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது கல்வி கான்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு. ஆனால் இந்த நீட் அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்காது. இதை ஒரு சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளோ தான் மெடிக்கல் காலேஜ் கட்டினாலும், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டினாலும், அதில் எவ்வளோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் தான். இப்போ நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லாம் படித்தேன். 155 எம்பிபிஎஸ் மாணவர்கள். அந்த 155 அப்படிங்கிற எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில். திருச்சி மெடிக்கல் காலேஜில் 100 மாணவர்கள். அந்த எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது அந்த ஹாஸ்பிட்டலுடைய, அந்த மெடிக்கல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, இது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா ப்ரைவேட் காலேஜையும் நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டல் வேணாலும் கட்டலாம், எவ்வளோ காலேஜ் வேணாலும் கட்டலாம். ஆனால் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டோட நீட் நேரடியாக இருக்கிறதுனால கான்கரண்ட் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளால் அதை முடிவெடுக்க முடியல. இப்போ டெல்லியில் சிஜேபி சார்பாக நடத்தப்பட்ட மாபெரும் போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே நீட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபேர் நீட் நடக்கும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி லீக் ஆச்சு, இந்த வருஷமும் லீக் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும், நீட்டை ஃபேராக நடத்தணும், அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும், நியாயமாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும். நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க சரியாக நடத்தலை, அந்த அமைப்பை மாற்றணும். இது மாதிரி ஒரு 10 அம்ச கோரிக்கையை சிஜேபி முன் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கோரிக்கை கூட நீட்டை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஸ்டேட்டுக்கு நீட்டை முடிவெடுக்கிற உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் கடைசியாக அவங்க கேட்ட 3 கோரிக்கையில் அது வரல.